الحمد لله رب العالمين وأفضل الصلاة وأتم التسليم على نبينا محمد وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. முத்தமைமத்துல் ஆஜுருமியா என்ற கிதாபினுடைய பாடத்தொடரில் இன்று கான அஹ்வாத்துஹா கான மேலும் அதை சார்ந்தவைகளை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நாம் ஏற்கனவே அல் மர்ஃபுஆத்து அஷரா ரஃபு செய்யப்படக்கூடியவைகள் 10 வகையான இஸ்ம்கள் இருப்பதாகவும் அவைகளிலே ஃபாயில், நாயிபுன் அனில் ஃபாயில், அல் முபுத்ததஉ வல் ஹபரு இந்த 4 மர்ஃபுகளையும் நாங்கள் ஏற்கனவே முந்தைய பாடங்களிலே பார்த்தோம். அந்த மர்ஃபுஆத்துகளை பொறுத்தவரையிலே ஃபாயில், நாயிபுன் அனில் ஃபாயில் இந்த இரண்டுக்கும் ஃபியல்களே ரஃபு செய்கின்றன. மரூஃபான ஃபியால் ஃபாயிலுக்கும் மஜ்ஹூலான ஃபியால் நாயிபுன் அனில் ஃபாயிலுக்கும் ரஃபு செய்கின்றன. அதே போன்று முபுத்ததாவை பொறுத்தவரையிலே அல் இபித்திதா என்ற மானவியத்தான ஆமிலும் ஹபருக்கு முபுத்ததாவாக இருக்கக்கூடிய அந்த லஃப்லியத்தான ஆமிலும் தான் ரஃபு செய்கின்றன. அடுத்து வரக்கூடிய மர்ஃபுஆத்துகளை பொறுத்தவரையிலே அதாவது இஸ்மு கான அஹ்வாத்திஹா கான மேலும் அதை சார்ந்தவைகளினுடைய இஸ்மு அஃபாலில் முகாரபா அஃபாலில் முகாரபாவுடைய இஸ்முல் ஹுரூஃபில் முஷப்பஹத்தி பிலைஸ லைசேவுக்கு ஒப்பாக்கப்பட்ட ஹர்ஃபுகளினுடைய ஹபரு இன்ன அஹ்வாத்திஹா இன்ன மேலும் அதை சார்ந்தவைகளினுடைய ஹபர் வஹபரு லல்லத்தி நஃபில் ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லாவினுடைய ஹபர். இந்த 5 வகையான இஸ்ம்களும் முபுத்ததா ஹபருடன் சம்பந்தப்பட்டதாகும். அதாவது கான அஹ்வாத்துஹா, அஃஆலுல் முகாரபா, அல் ஹுரூஃபுல் முஷப்பஹத்து பிலைஸ, இன்ன அஹ்வாத்துஹா, அதே போன்று லா அல்லத்தி லினஃபில் ஜின்ஸ் இந்த 5 வகையான ஆமில்களும் ஏற்கனவே முபுத்ததா ஹபராக இருக்கக்கூடிய வசனங்களிலே நுழைந்து சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த அடிப்படையிலே தான் இந்த இஸ்ம்களுக்கு ரஃபு செய்யப்படுகின்றன. இவ்வகையான ஆமில்களுக்கு நாங்கள் அல் அவாமிலு தாஹிலத்து அலல் முபுத்ததா வல் ஹபரி முபுத்ததா ஹபரின் மீது நுழையக்கூடிய ஆமில்கள் என்றும் சொல்லுவோம். நவாசிஹுல் இபித்திதாவை மாற்றக்கூடியவைகள், அதாவது முபுத்ததா ஹபரான ஒரு ஜும்லாவிலே நுழைந்து முபுத்ததா ஹபரினுடைய சட்டத்தையே மாற்றி வேறு விதமாக அந்த வசனத்தை மாற்றக்கூடியவைகள் நவாசிஹுல் இபித்திதாவை மாற்றக்கூடியவைகள் என்றும் பேர் சொல்லப்படும். அதே போன்று அந்நவாசிஹு மாற்றக்கூடியவைகள் என்றும் பேர் சொல்லப்படும். இந்த நவாசிஹ்களை பொறுத்தவரையிலே 3 வகையாக வகுக்கின்றார்கள். முதலாவது மா யர்ஃபஉல் முபுத்ததஅ வயன்சிபுல் ஹபர முபுத்ததா ஹபரான ஒரு ஜும்லாவிலே நுழைந்து முபுத்ததாவுக்கு ரஃபும், அதாவது ஏற்கனவே இருந்த ரஃபு இல்லாமல் வேறொரு ரஃபு செய்து வயன்சிபுல் ஹபருக்கு நஸ்பு செய்யும். இவ்வகையான ஆமில்கள் 3 இருக்கின்றன. ஒன்று கான அஹ்வாத்துஹா, இரண்டாவது அல் ஹுரூஃபுல் முஷப்பஹத்து பிலைஸ, மூன்றாவது அஃஆலுல் முகாரபதி. உதாரணமாக ஜெய்துன் காயிமுன் என்ற வசனத்திலே கான என்ற சொல் நுழைந்தால் கான ஜெய்துன் காயிமன் என்று மாற்றம் பெறும். இரண்டாவது மா யன்சிபுல் முபுத்ததஅ வயர்ஃபஉல் ஹபர முன்னால் சொன்னதுக்கு மாற்றமாக முபுத்ததாவுக்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் செய்யக்கூடியவைகள். இது 2 வகையான ஆமில்கள் இருக்கின்றன. ஒன்று இன்ன அஹ்வாத்துஹா லா அல்லத்தி லினஃபில் ஜின்ஸ். உதாரணமாக ஜெய்துன் காயிமுன் என்ற ஜும்லாவிலே இன்ன நுழைந்தால் இன்ன ஜெய்தன் காயிமுன் என்று அந்த ஜும்லாவை மாற்றிவிடும். மூன்றாவது மா யன்சிபுல் முபுத்ததஅ வல் ஹபர ஜமியான் முபுத்ததா ஹபர் இரண்டுக்குமே நசுப் செய்யக்கூடிய நவாசிஹ்கள் இருக்கின்றன. அது லன்ன அஹ்வாத்துஹா லன்ன மேலும் அதை சார்ந்தவைகள். பொதுவாக நவாசிஹுல் இபித்திதா என்றோ அல்லது அந்நவாசிஹ் என்றோ இவைகளுக்கு சொல்லப்படும். இன்றைய பாடத்திலே முதலாவது நாசிஹ், அதாவது முபுத்ததாவுக்கு ரஃபும் ஹபருக்கு நஸ்பும் செய்யக்கூடியவைகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய கான அஹ்வாத்துஹா கான மேலும் அதை சார்ந்தவைகளையும் நாங்கள் பார்ப்போம். அதற்கு அடுத்ததாக அல் ஹுரூஃபுல் முஷப்பஹத்து லைசேவுக்கு ஒப்பாக்கப்படக்கூடிய ஹர்ஃபுகளை பார்க்கலாம். மூன்றாவதாக அஃஆலுல் முகாரபாவை பற்றி நாங்கள் பார்ப்போம். இதிலே இந்த 3 வகையான ஆமில்களிலுமே ஃபியால் அமல் செய்வதில் அடிப்படையானவை என்ற ரீதியிலே தான் அல் ஹுரூஃபுல் முஷப்பஹத்து பிலைஸையை விட கான அஹ்வாத்துஹாவை முற்படுத்தப்பட்டிருக்கின்றது.
அஃஆலுல் முகாரபா மூன்றாவதாக, அதாவது ஹர்ஃபுகளுக்கும் அடுத்ததாக சொல்லப்பட்டிருப்பதற்கான காரணம் அஃஆலுல் முகாரபாகளை பொறுத்தவரையிலே ஏற்கனவே முபத்ததா ஹபராக இருக்கக்கூடிய வசனங்களில் நுழைந்து அமல் செய்யக்கூடியதா இல்லையா என்பதிலே கருத்து முரண்பாடு இருக்கின்றது. அதனால்தான் மூன்றாவதாக அந்த ஃபியால்களை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மூன்றாவதாக கான வ அஹ்வாத்துஹாவை பற்றி பார்ப்போம். இந்த கான வ அஹ்வாத்துஹாவினுடைய ஃபியால்களை நாங்கள் ஏற்கனவே அவாமிலே படித்திருக்கின்றோம். கான, சார, அஸ்பஹ, அம்சா, அல்ஹா, லல்ல, பாத்த, மாசால, மாபரிஹ, மாஃபதிஅ, மன்ஃபக்க, மாதாம, லைஸ. இந்த ஃபியால்கள் ஏற்கனவே முபத்ததா ஹபராக இருக்கக்கூடிய வசனங்களிலே நுழைந்து அந்த முபத்ததாவை தனக்குரிய இஸ்ம் என்ற அடிப்படையிலே ரஃபும், ஹபரை தமக்குரிய ஹபர் என்ற அடிப்படையிலே நஸ்பும் செய்யும். உதாரணமாக அல்லாஹு கஃபூருன் என்ற வசனத்திலே கான நுழைந்தால் கானல்லாஹு கஃபூரன் என்று அந்த ஜும்லா மாற்றம் பெறும். இந்த ஃபியால்களை 3 வகையாக பிரிக்கின்றார்கள். ஒன்று, மா யாமலு ஹாதல் அமல மின் கைரி ஷரத்தின், எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் இந்த அமலை செய்யக்கூடியவைகள். அதாவது இந்த ஃபியால்கள் இவ்வாறு இருந்தால்தான் இந்த அமல் செய்யும் என்று எந்தவிதமான நிபந்தனைகளும் வரையறைகளும் இல்லாமல் இந்த அமல்களை செய்யும். இவ்வாறான ஃபியால்கள் 8 இருக்கின்றன. கான, அஸ்பஹ, அம்சா, அல்ஹா, லல்ல, பாத்த, சார, லைஸ. இந்த ஃபியால்களில் கானவை பொறுத்தவரையிலே 2 விடயங்களுக்காக பிரயோகிக்கப்படும். ஒன்று, முற்று பெறக்கூடிய ஒரு விடயத்தை குறிப்பதற்காக வேண்டி பிரயோகிக்கப்படும். உதாரணமாக கான ஜெய்துன் நாயிமன், ஜெய்து தூங்கி கொண்டிருந்தான். கான ஹாலிதுன் காயிமன், ஹாலித் நின்று கொண்டிருந்தான். இந்த வசனங்களிலே சொல்லப்படக்கூடிய செயல்கள் முற்று பெறக்கூடியவை. அதே போன்று இரண்டாவதாக இஸ்திம்ரார், தொடர்ந்தேச்சையாக ஒரு விடயம் இருப்பதையும் குறிக்கும். உதாரணமாக கானல்லாஹு கஃபூரன், அல்லாஹு தாலா மிகவும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இது மாதியான ஃபியாலாக பிரயோகிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சொல் இஸ்திம்ரார், தொடர்ந்தும் அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவனாகத்தான் இருக்கின்றான் என்பதை குறிக்கும். அடுத்ததாக அம்சா, அஸ்பஹ, அல்ஹா, லல்ல, பாத்த, இந்த 5 ஃபியால்களும் நேரங்களுடன் சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கின்றன. அதாவது அம்சா என்பது காலை நேரத்தில், அம்சா என்பது மாலை நேரத்தில் ஒரு விடயம் நடப்பதையும், அஸ்பஹ என்பது காலை நேரத்தையும், அல்ஹா என்பது லுஹாவுடைய நேரத்தையும், லல்ல என்பது பகல் நேரத்தையும், பாத்த என்பது இரவில் ஒரு விடயம் நடப்பதையும் குறிக்கக்கூடியவைகளாகும். அதே நேரத்திலே இந்த 6 ஃபியால்களும், அதாவது கான, சா, அஸ்பஹ, அம்சா, அல்ஹா, லல்ல, பாத்த, இந்த 6 ஃபியால்களும் சில வேளை சார என்ற கருத்திலே, அதாவது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுதல் என்ற அடிப்படையிலேயும் பாவிக்கப்படுகின்றது. உதாரணமாக அல்லாஹு தாலா கூறுகின்றான், ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இஹ்வானன், அவனுடைய அருளின் காரணமாக நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். இந்த இடத்திலே நேரங்களுடன் சம்பந்தப்பட்டு கருத்து சொல்லப்பட மாட்டாது, சார என்ற கருத்து தான் பிரயோகிக்கப்படும். அதே போன்று சாரவை பொறுத்தவரையிலே அல் இன்திகாலு மின் சிஃபத்தின் இலா சிஃபத்தின், ஒரு தன்மையிலிருந்து இன்னொரு தன்மைக்கு மாறுவதை குறிக்கும். ஏற்கனவே சொல்லப்பட்ட உதாரணத்தையும் போல, நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள், அல்லாஹ்வினுடைய அருளின் காரணமாக நண்பர்களாக சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். இந்த சாரவருடைய கருத்திலே வரக்கூடிய சில ஃபியால்களை ஷரஹிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது ஆத, ரஜஅ, ஆத, இஸ்தஹால, கஅத, ஹார யஹூரு, இர்தத்த, தஹவ்வல, பகிய, ஆல, இந்த ஃபியால்களும் சாரவுடைய கருத்திலே தான் பிரயோகிக்கப்படுகின்றன. லைஸை பொறுத்தவரையிலே இல்லை என்று சொல்வதற்காக வேண்டி பிரயோகிக்கப்படும். ஃபியால்கள் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமலேயே ஒரு முபத்ததா ஹபரான ஜும்லாவில் நுழைந்து முபத்ததாவுக்கு இஸ்ம் என்ற அடிப்படையில் ரஃபும், ஹபருக்கு ஹபர் என்ற அடிப்படையில், அவைகளுக்குரிய ஹபர் என்ற அடிப்படையிலே நஸ்பும் செய்யக்கூடியவைகள்.
இரண்டாவது வகையானது மா யஅமலு ஹாதல் அமல பிஷர்தி ஐ யதகத்தம நஃபியுன் அவு நஹ்யுன் அவு துஆஉன். நஃபி அல்லது நஹி அல்லது துஆ அந்த ஃபியல்களுக்கு முன்னால் முந்தினால்தான், அந்த ஃபியல்களுக்கு முன்னால் வந்தால்தான் இந்த அமலை செய்யலாம். இவ்வகையான ஃபியல்கள் 4 இருக்கின்றன. ஜால, ஃபதிய, பரிஹ, இன்ஃபக்க. உதாரணமாக மா ஜால ஸைதுன் முஸல்லியன். மூன்றாவது மா யஅமலு ஹாதல் அமல, இந்த அமலை செய்யக்கூடியவைகள் பிஷர்தி ஐ யதகத்தம அலைஹி மல் மஸ்தரியத்து லர்ஃபியத்து. லர்ஃபியத்தான மஸ்தரியத்தான மா அதற்கு முன்னால் வர வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அமல் செய்யக்கூடியது. அது ஒரே ஒரு ஃபியால் தாம என்ற ஒரு ஃபியால், அதாவது மாதாம, அதாவது இதற்கு முன்னால் மஸ்தரியத்தான லர்ஃபியத்தான மா முந்தினால்தான் இந்த அல் அஃபாலு நாகிசாவினுடைய அமலை செய்யும். உதாரணமாக மா தும்து ஹையன், நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம். இந்த மாவை பொறுத்தவரையிலே பின்னால் வரக்கூடிய ஃபியால், அந்த பின்னால் வரக்கூடிய அந்த ஜும்லாவை மஸ்தராக மாற்றுவதோடு காலம் என்ற முத்தத்துன் என்ற கருத்தை கொடுக்கும். அடுத்ததாக இந்த ஃபியால்களினுடைய சில சட்டங்களை பார்ப்போம். முதலாவது, இந்த ஃபியால்கள் ஏற்கனவே முபத்ததா ஹபராக இருக்கக்கூடிய வசனங்களிலே நுழைவதனால் அந்த முபத்ததா ஹபருக்கு சொல்லப்பட்ட சில சட்டங்களும் இதற்கு வரும். அந்த வகையிலே முதலாவதாக இந்த ஃபியால்களினுடைய ஹபர் முஃப்ரதாகவும் வரலாம், கைர் முஃப்ரதாகவும் வரலாம். உதாரணமாக ஜா அஸைத், கான ஸைதுன், கான ஸைதுன் காயிமன் என்பதிலே ஹபர் முஃப்ரதாக வந்திருக்கின்றது. அதே போன்று கான ஸைதுன் ஃபித்தாரி, கான ஸைதுன் இந்தக போன்று கைர் முஃப்ரதாகவும் வர முடியும். இரண்டாவதாக இந்த ஃபியால்களினுடைய ஹபர் ஒன்றுக்கு மேற்பட்டதாகவும் வர முடியும். கானல்லாஹு கஃபூரன் ரஹீமன் என்பதையும் போன்று. மூன்றாவது, இந்த ஃபியால்களினுடைய ஹபர் அந்த ஃபியால்களுக்கும் அதனுடைய இஸ்ம்களுக்கும் மத்தியில் வரலாம். அதாவது இஸ்ம் ஹபர் இஸ்மை பார்க்கிலும் முந்தியதாக வரலாம். ஹபர் இஸ்மை பார்க்கிலும் முந்தியதாக வரலாம். உதாரணமாக கான ஸைதுன் காயிமன் என்ற அந்த வசனத்தையே கான காயிமன் ஸைதுன் என்றும் சொல்ல முடியும். அதே போன்று இந்த ஃபியால்களினுடைய ஹபர் அந்த ஃபியால்களையும் அவைகளினுடைய இஸ்மையும் விடவும் முந்தி வரவும் முடியும். கான ஸைதுன் ஆலிமன் என்ற வசனத்தை ஆலிமன் கான ஸைதுன் என்றும் சொல்ல முடியும். ஆனால் லைஸ தாம ஆகிய இந்த 2 ஃபியால்களினுடைய ஹபர் இவ்வாறு அந்த ஃபியால்களுக்கு முன்னால் வர முடியாது. அதே போன்று அடுத்த சட்டம், இந்த ஃபியால்கள் ஏற்கனவே மாதியான தோற்றத்தில் சொல்லப்பட்டாலும், கான, சார, அஸ்பஹ என்று மாதியான தோற்றத்தில் சொல்லப்பட்டாலும் இதனுடைய சர்ஃப் வரக்கூடிய சொற்கள், அதாவது மாதி அல்லாத முலாரி, அம்ரு, மஸ்தர், இஸ்ம் ஃபாயில் போன்ற அதனுடைய சர்ஃப் பெறக்கூடியவைகளுக்கும் இந்த சட்டம் வரும். அதாவது அவைகளும் இஸ்முக்கு ரஃபும் ஹபருக்கு நஸ்பும் செய்யும். உதாரணமாக அல்லாஹு தாலா கூறுகின்றான், ஹத்தா யகூனு முஃமினீன, அவர்கள் முஃமின்களாக மாறும் வரைக்கும். இந்த வசனத்திலே யகூனூன என்ற ஒரு முலாரியான நாக்கிஸான ஃபியால் இருக்கின்றது. அதனுடைய லமீர் தான் அந்த ஃபியாலினுடைய இஸ்ம். முஃமினீன என்பது ஹபராக வந்திருக்கின்றது. அடுத்ததாக இந்த ஃபியால்களுக்கு நாங்கள் அல் அஃபாலு நாக்கிஸா என்று சொன்னோம். அதாவது ஒரு ஃபியாலினுடைய அடிப்படை அதற்கு ஃபாயில் வருவது தான். ஆனால் இந்த ஃபியால்களுக்கு மாத்திரம் ஃபாயில் வராமல் இஸ்ம் ஹபர் என்று வேறு விதமான மஅமூல்கள் வருகின்றன. அதனால் இவைகளுக்கு நாங்கள் அல் அஃபாலு நாக்கிஸா என்று சொல்லுவோம். என்றாலும் இந்த ஃபியால்களிலே ஜால, ஃபதிஅ, லைஸ ஆகிய இந்த 3 ஃபியால்களையும் தவிர ஏனைய எல்லா ஃபியால்களையும் தாமாகவும் பிரயோகிக்கப்படும். அதாவது இஸ்ம் மற்றும் ஹபருக்கு அமல் செய்யாமல் ஏனைய ஃபியால்களை போன்று ஃபாயிலை கொண்டதாக இந்த ஃபியால்களை பிரயோகிக்கப்படும். உதாரணமாக கானை பொறுத்தவரையிலே இருந்தான் என்ற கருத்து கொடுக்கும். குந்து ஃபித்தாரி, நான் வீட்டில் இருந்தேன். அஸ்பஹ பொறுத்தவரையிலே காலையை அடைந்தான் என்ற கருத்தில் பிரயோகிக்கப்படும். நாங்கள் காலையில் ஓதக்கூடிய துவாக்களிலே அஸ்பஹ்னா அஸ்பஹல் முல்குலில்லாஹி,
அஸ்பஹ்னா நாங்கள் காலையை அடைந்து விட்டோம் என்று சொல்கின்றோம். அதே போன்று அம்சா என்பது மாலை நேரத்தை நான் அடைந்து விட்டேன் என்பது குறிக்கும். அம்சைனா அம்சல் முல்குலில்லாஹி, நாம் மாலையை அடைந்து விட்டோம். இவ்வாறு வரக்கூடிய வசனங்களிலே ஃபாயில் மாத்திரம் வரும், இஸ்மோ ஹபரோ வரமாட்டாது. ஏனைய ஃபியல்களை போன்று ஃபாயில் வரும். அடுத்த சட்டம் காண சிலவேளை ஜாயிதாக வரும். அதற்கு 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. முதலாவது நிபந்தனை அது மாதியான லஃப்திலே இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை கட்டாயம் சேர்ந்தே வரவேண்டிய 2க்கு மத்தியில் வர வேண்டும். உதாரணமாக இஸ்மோசூலுக்கும் அதனுடைய சிலாவுக்கும் மத்தியிலே, முபத்ததாவுக்கும் அதனுடைய ஹபருக்கும் மத்தியிலே, அதே போன்று ஜாருக்கும் அதனுடைய மஜ்ரூருக்கும் மத்தியிலே என்று கட்டாயம் சேர்ந்தே வர வேண்டிய 2 விடயங்களுக்கு மத்தியிலே ஜாயிதாக வரும். அடுத்த சட்டம், இந்த காணவை பொறுத்தவரையிலே சில நேரம் அந்த காணவையும் அதனுடைய இஸ்மையும் சேர்த்து ஹது செய்யப்பட்டு அதனுடைய ஹபர் மாத்திரம் இருக்கும். இது அதிகமாக ஷர்த்தியத்தான லவ் மற்றும் இன்னுக்கு மத்தியிலே வரும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. இல்தமிஸ், நீ தேடிக்கொள், வலவு ஹாத்தமன் மின் ஹதீதின், இரும்பிலான ஒரு மோதிரத்தையாவது. இதிலே வலவுக்கான மா தல்தமிசுஹு, நீ தேடக்கூடிய ஒன்று இருந்தாலும், ஹாத்தமன் என்று அடிப்படையிலே இருக்கும். இந்த வசனத்தில் காணவையும் அதனுடைய இஸ்மையும் சேர்த்தே ஹது செய்யப்பட்டிருக்கின்றது. இறுதியாக அதனுடைய ஹபர் மாத்திரம் தரப்பட்டிருக்கின்றது. இறுதியான சட்டம், இந்த காணவுடைய முலாரியான ஃபியால், யக்கூனு என்ற முலாரியான ஃபியால் ஜஸ்ம் செய்யப்படுமாக இருந்தால் அதனுடைய நூனையும் ஹது செய்ய முடியும். உதாரணமாக யக்கூனு என்ற சொல்லிலே லம் நுழைகின்ற பொழுது லம் யக்குன் என்று அந்த வாவ் இத்திகாவு சாக்கினேனுக்காக வேண்டி ஹது செய்யப்படும். அதே நேரத்திலே இது ஜஸ்ம் செய்யப்பட்ட ஒரு முலாரியான ஃபியாலாக இருப்பதனால் அதனுடைய நூனையும் ஹது செய்ய முடியும். அதாவது லம் யக்குன் என்ற அந்த சொல்லிலே லம் யக்கு என்று சொல்ல முடியும். அதற்கு 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒன்று, அதற்கு பின்னால் அதற்கு அடுத்ததாக சுகூன் பெற்ற ஒரு சொல் வரக்கூடாது. இரண்டாவதாக அதனுடன் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நஸ்பு செய்யப்பட்ட ஒரு லமீர் வரக்கூடாது. இவ்வாறு 2 விடயங்களும் பூர்த்தியாக இருக்குமாக இருந்தால் இதனுடைய நூனையும் ஹது செய்ய முடியும். அல் குர்ஆனிலே 2 விதமாகவும் பிரயோகிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுதான் கான அஹ்வாத்துஹாவினுடைய மிக சுருக்கமான விடயங்கள். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை பார்ப்போம். இது பாபுல் அவாமில் தாஹிலத்தி அலல் முபுத்ததஇ வல் ஹபரி, முபுத்ததா மேலும் ஹபரில் நுழையக்கூடிய ஆமில்களை பற்றி பேசக்கூடிய பாடம். ஒத்துசம்மா, அவைகளுக்கு பேர் சொல்லப்படும். அந்நவாசிஹ, நவாசிஹ் என்றும், நவாசிஹல் இபித்திதாஇ, நவாசிஹுல் இபித்திதா என்றும் சொல்லப்படும். வஹி, அவைகள் சலாசத்து அன்வாயின், 3 வகைகளாகும். அல் அவ்வலு, முதலாவது மா யர்ஃபஉல் முபுத்ததஅ வயன்சிபுல் ஹபர, முபுத்ததாவுக்கு ரஃபும் ஹபருக்கு நஸ்பும் செய்யக்கூடியவைகள். வஹுவ, அது கான அஹ்வாத்துஹா வல் ஹுரூஃபுல் முஷப்பஹத்து பிலைஸ வஅஃஆலுல் முகாரபதி, இவைகளாகும். வஸ்ஸானி, இரண்டாவது மா யன்சிபுல் முபுத்ததஅ வயர்ஃபஉல் ஹபர, முபுத்ததாவுக்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் செய்யக்கூடியவைகள். வஹுவ, அது இன்ன அஹ்வாத்துஹா வலா அல்லதி லினஃபில் ஜின்சி. மூன்றாவது மா யன்சிபுல் முபுத்ததஅ வல் ஹபர ஜமீஅன், முபுத்ததா மேலும் ஹபர் அனைத்துக்குமே நஸ்ப் செய்யக்கூடியவைகள். வஹுவ, அது லன்ன வ அஹ்வாத்துஹா, லன்ன மேலும் அதனை சார்ந்தவைகள். இது ஃபஸ்லுன், இது ஒரு பாடமாகும். அம்மா கான வ அஹ்வாத்துஹா, கானையும் அதனை சார்ந்தவைகளும். ஃபஇன்னஹா, அவைகள் தர்ஃபஉல் முபுத்ததஅ, முபுத்ததாவுக்கு ரஃபை செய்யும். தஷ்பீஹன் பில் ஃபாயிலி, ஃபாயிலுக்கு ஒப்பாக்கப்பட்டதனால் முபுத்ததாவுக்கு ரஃபு செய்யும். வைசம்மா, அதற்கு பேர் சொல்லப்படும், அதாவது முபுத்ததாவுக்கு பேர் சொல்லப்படும். இஸ்மஹா, அவைகளுடைய இஸ்ம் என்று பேர் சொல்லப்படும். வதன்சிபுல் ஹபர, அது அவைகள் ஹபருக்கு நஸ்பும் செய்யும். தஷ்பீஹம் பில் மஃபூலி, மஃபூலுக்கு ஒப்பாக்கப்பட்டதற்காக ஹபருக்கு அவைகள் நஸ்பும் செய்யும். வைசம்மா, அதற்கு சொல்லப்படும், அதாவது அந்த முபுத்ததாவினுடைய ஹபருக்கு சொல்லப்படும். ஹபரஹா, அவைகளுடைய ஹபர் என்று சொல்லப்படும். வஹாதிஹில் அஃஆலு, இந்த ஃபியால்கள் அலா சலாசத்தி அக்ஸாமின், 3 வகைகளாகும். அஹதுஹா, அவைகளில் ஒன்று மா யஅமலு ஹாதல் அமல, இந்த அமலை செய்யும்.
மின் கைரி ஷரத்தின் எந்த நிபந்தனையும் இல்லாமல் இந்த அமலாக அமல் செய்யும். வஹுவ அவைகள் கான வ அம்சா வ அஸ்பஹ வ அல்ஹா வ லல்ல வ பாத்த வசார வலைச இவைகளாகும். அது நஹ்வு வகானல்லாஹு கஃபூரன் ரஹீமன் என்பதை போலவாகும். இதிலே கான ஃபிஅலுன் நாகிசுன் தர்ஃபஉல் இஸ்ம வ தன்சிபுல் ஹபர. அல்லாஹு இஸ்முஹா மர்ஃபூஉன் வ அலாமத்து ரஃபிஹி ضம்மு ஆஹிரிஹி. கஃபூரன் ஹபருன் அவ்வலு ரஹீமன் ஹபருன் சானி. அல்லது கஃபூரன் ஹபர் ரஹீமன் என்பது சிஃபத்துன். ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இஹ்வானன் என்பதையும் போலவாகும். அஸ்பஹ்தும் ஃபிஅலுன் மாலின் நாகிசுன் மப்னியுன் அலஸ் சுகூனி தர்ஃபஉல் இஸ்ம வ தன்சிபுல் ஹபர வல்லமீருல் முத்தஸிலு ஃபி மஹல்லி ரஃப்இன் இஸ்முஹா. الباء حرف جر نعمة مجرور مضاف. الهاء ضمير متصل في محل جر بالإضافة. الجار والمجرور متعلقان بأصبحتم إخوانا என்பது خبر. ليسوا سواء. ليسوا என்பது فعل ناقص ترفع الاسم وتنصب الخبر. والواو ضمير متصل في محل رفع اسمها سواء خبرها وعلامة نصبه فتح آخره. ظل وجهه مسودا. ظل என்பது فعل ماض ناقص ترفع الاسم وتنصب الخبر. وجه اسمها مضاف. والهاء ضمير متصل في محل جر بالإضافة مسودا خبرها منصوب وعلامة نصبه فتح آخره. பத்தானி இரண்டாவது மா யாமலு ஹாதல் அமல இந்த அமலாக அமல் செய்யும் பிஷர்த்தி ஐயத்தகத்தம நஃப்யுன் அவு நஹ்யுன் அவு துஆஉன். நஃப்யுன் அல்லது நஹி அல்லது துஆ முந்த வேண்டும் என்ற நிபந்தனையை கொண்டு இந்த அமலாக அமல் செய்யும். வஹுவ அது ஜால வ ஃபதிய வ பரிஹ வன்ஃபக்க இவைகளாகும். அது நஹ்வு வலா யஸாலூன முக்தலிஃபீன என்பதை போலவாகும். الواو حرف عطف لا نافية. يزالون فعل مضارع مرفوع وعلامة رفعه ثبوت النون لأنه من الأمثلة الخمسة ترفع الاسم وتنصب الخبر. والواو ضمير متصل في محل رفع اسمها مختلفين خبرها منصوب وعلامة نصبه الياء نيابة عن الفتحة لأنه جمع مذكر سالم. لن نبرح عليه عاكفين. لن حرف نفي. نبرح فعل مضارع منصوب بلن وعلامة نصبه فتح آخره ترفع الاسم وتنصب الخبر. واسمها ضمير مستتر فيه وجوبا تقديره نحن. على حرف جر. الهاء ضمير متصل في محل جر. عاكفين என்பது خبر منصوب وعلامة نصبه الياء نيابة عن الفتحة لأنه جمع مذكر سالم. وقول الشاعر அந்த புலவருடைய சொல்லையும் போலவாகும். சாஹி எனது நண்பரே, ஷம்மிர் நீ தயாராகு, வலா தஸல் தாக்கிரல் மௌத்தி மரணத்தை நினைவு கூறுபவனாகவே இரு. ஃபனிஸ்யானுஹு ஏனென்றால் அதனை மறப்பது தலாலுன் முபீனுன் தெளிவான வழிகேடாகும். இதிலே சாஹி என்பது முனாதா முரஹமுன் அலா கைரி கியாஸின் கியாஸ் அல்லாததின் படிக்கு தர்ஹீம் செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே தக்தீமுல் லிசான் என்ற கிதாபிலே ஒரு முனாதாவை எப்போது தர்ஹீம் செய்யலாம், அதுக்குரிய வரையறைகள் என்ன என்பதை பற்றி கற்றோம். அந்த வரையறைகளை மீறி இந்த கவிதையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே சாஹி என்பது முனாதா முரஹமுன் அடிப்படையில் யா சாஹிபி என்று இருக்கும். ஷம்மிர் ஃபிஅலு அம்ரின் மப்னியுன் அல சுகூனி வஃபாயிலுஹு ضمீருன் முஸ்தத்திருன் ஃபீஹி வுஜூபன் தக்தீருஹு அன்த. الواو حرف عطف لا ناهية. تزل فعل مضارع مجزوم بلا ناهية وعلامة جزمه سكون آخره. ترفع الاسم وتنصب الخبر. واسمها ضمير مستتر فيه وجوبا تقديره أنت. ذاكر என்பது خبر مضاف والموت مضاف إليه. الفاء تعليلية. نسيان مبتدأ مضاف. الهاء ضمير متصل في محل جر بالإضافة.
தலாலுன் ஹபருன் முபீனுன் சிஃபத்துன். பொதுவாக குர்ஆன் வசனங்களாக இருந்தாலும் அல்லது கவிதைகளாக இருந்தாலும் ஒரு சட்டத்துக்கு ஆதாரமாக கொண்டு வரப்படுகின்ற பொழுது அதிலே நாம் 3 விடயங்களை கவனிக்க வேண்டும். ஒன்று அல் மானா, அதனுடைய கருத்து. இரண்டாவது அல் இராப், அதனுடைய இராபு. மூன்றாவது ஒரு அம்சம் இருக்கின்றது அஷாஹிது, அதாவது இந்த வசனத்திலே இந்த சட்டத்துக்குரிய இந்த ஷாஹிதுக்குரிய இடம் எது என்பதை நாங்கள் கண்டுபிடித்து அதற்குரிய சட்டத்தை நாங்கள் சொல்லுவது. முசன்னிஃப் ரஹிமுல்லா அவர்கள், அதாவது அல் கவாகிபுத்துரியாவுடைய முசன்னிஃப் அவர்கள் இதற்குரிய ஷாஹிதை சொல்லியிருக்கின்றார்கள். அஷாஹித், இந்த பைத்திலே உள்ள ஷாஹிது ஃபி கௌலிஹி வலா தஸல் என்ற அவருடைய கூற்றிலே தான் இருக்கின்றது. ஹைசு தகத்தம அலா தஸல் ஷிபுன் நஃபி, தஸல் என்ற அந்த சொல்லுக்கு முன்னால் நஃபி முந்திருக்கின்றது. வஹுவ அந்நஹ்யு. இதே போன்று நாங்கள் ஒவ்வொரு குர்ஆன் வசனங்களுக்கும் அதே போன்று பைத்துகள் ஆதாரமாக கொண்டு வரக்கூடிய நேரத்திலே, ஷாஹிதாக கொண்டு வரக்கூடிய நேரத்திலே இந்த ஷாஹித் என்ற பகுதியை நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு ஆதாரமாக கொண்டு வரப்படக்கூடியவைகளில் அல் மானா, இரண்டாவது அல் இராப், மூன்றாவது அஷாஹித், இவைகளை நாங்கள் கவனிக்க வேண்டும். வகௌலிஹி, மேலும் அவருடைய சொல்லை போன்று வலா ஜால முன்ஹல்லன் பிஜர்ஆ கத்ரு, இது ஒரு கவிதையினுடைய இறுதி பகுதி. அதனுடைய முதல் பகுதி அலா யஸ்லமி யாதார மைய அலல் பிலா வலா ஜால முன்ஹல்லன் பிஜரா கத்ரு. அலா என்பது அதாத்து இஸ்திஃப்தாஹ், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வேண்டி பிரயோகிக்கப்படக்கூடியது. யா ஹர்ஃபு நிதா வல் முனாதா மஹ்தூஃப். இந்த இடத்துல அலா யா ஹாதிஹி என்று இருக்கும், அந்த முனாதாவை ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கின்றது. இஸ்லமி யாதார மைய, மையுடைய வீடே நீ பாதுகாப்பாக இரு, நீங்கி இரு. அலல் பிலா, இத்துப்போவதை விட்டும் நீ நீங்கி இரு. வலா ஜால முன்ஹல்லன், கொட்டிக்கொண்டே இருக்கட்டும். பிஜர்ஆஇகி, உனது முற்றத்திலே கொட்டிக்கொண்டே இருக்கட்டும். அல் கத்ரு, மலை துளிகள் கொட்டிக்கொண்டே இருக்கட்டும். இஸ்லாமி ஃபியாலு அம்ரின் மானாஹு அத்துஆ, இது அம்ரு ஃபியலாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு துவா செய்வதை போன்றிருப்பதனால் இஸ்லாமி ஃபியாலு அம்ரின் மானாஹு அத்துஆ மப்னியுன் அலா ஹதுஃபின் நூனி வயா உல் முஅன்னஸத்தில் முஹாத்தபதி ஃபாயிலுஹு. யா ஹர்ஃபு நிதா தார முனாதா மன்சூபுன் வில் ஃபத்ஹதி வமைய முலாஃபுன் இலைஹி மஜ்ரூருன் வஅலாமத்து ஜர்ரிஹி அல் ஃபத்ஹத்து நியாபத்தன் அனில் கஸ்ரத்தி, கஸ்ராவுக்கு பகரமாக ஃபத்ஹாவை கொண்டு ஜெரு செய்யப்பட்டிருக்கின்றது. காரணம் லிஅன்னஹு இஸ்முன் லா யன்ஸரிஃபு லில் ஆலமியத்தி வத்தானீஸ், அது தகைர் முன்சரிஃபான ஒரு சொல். அலா ஹர்ஃபு ஜர்ரின் அல் பிலா மஜ்ரூர் முத்தஅல்லிகானி பிஸ்லமி. அல்வாவு ஹர்ஃபு அத்ஃபின் லா துஆஇய்யத்துன். ஜால ஃபிஅலுன் மாதின் நாகிஸுன் தர்ஃபஉல் இஸ்ம வ தன்சிபுல் ஹபர. முன்ஹல்லன் ஹபரு ஜால முகத்தம். அல் கத்ரு இஸ்முஹா முஅخر. الباء حرف جر جرعاء مجرور مضاف والكاف ضمير متصل في محل جر بالإضافة متعلقان بمنهلا. الكواكب الدرياவுடைய முசன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதுக்கும் ஷாஹிது சொல்கின்ற பொழுது ஷாஹிது ஃபி கௌலிஹி வலா ஜால, வலா ஜால என்ற சொல்லிலே தான் ஷாஹித் இருக்கின்றது. ஹைது தகத்தம் அலா ஜால ஷிபுன் நஃபி வஹுவ அத்துஆஉ, ஜாலவுக்கு முன்னால் ஷிபு நஃபியாக இருக்கக்கூடிய துவா முந்தி இருக்கின்றது. எனவே அது இஸ்முக்கு ரஃபும் ஹபருக்கும் நஸ்பும் செய்யக்கூடிய அந்த தரத்தை அடைந்திருக்கின்றது. வசாலிசு, மூன்றாவது மா யாமலு ஹாதல் அமல, இந்த அமலை செய்யக்கூடியது பிஷருத்தி ஐய தகத்தம அலைஹி மல் மஸ்தரியத்து லர்ஃபியத்து, லர்ஃபியத்தான மஸ்தரியத்தான மா அதைவிட முந்தி வர வேண்டும் என்ற நிபந்தனையை கொண்டு அமல் செய்யும். வஹுவ தாம, அது தாமையாகும். அது நஹ்வு மாதும்து ஹையன், மாதும்து ஹையன் என்பதை போலவாகும். மாதும்து ஹையன் என்றால் நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம். வ அவுசானி பிஸ் சலாத்தி வஸ் ஜகாத்தி, தொழுமாறும் ஜகாத் கொடுக்குமாறும் எனக்கு அவன் ஏவி இருக்கின்றான். மாதும்து ஹையன், நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம். இதனுடைய யாராபு மா மஸ்தரியத்துன் லர்ஃபியத்துன், இந்த மா பின்னால் வரக்கூடிய வசனத்தை மஸ்தராக மாற்றுவதோடு காலம் என்ற கருத்தையும் காட்டும். அதாவது முன்னால் வரக்கூடிய ஒரு ஃபியாலுக்கு மஃபூல் ஃபீஹியாகவும் அதை கொடுக்கும். தும்து ஃபியாலுன் மாதின் தர்ஃபஉல் இஸ்ம வ தன்சிபுல் ஹபர.
வத்தாவு லமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன் இஸ்முஹா ஹையன் ஹபருஹா. இந்த வசனத்திலே மா எவ்வாறு தும்து ஹையன் என்ற ஃபியாலை மஸ்தராக மாற்றும் என்றால், முதலாவதாக நாங்கள் தாமவுடைய மஸ்தரை எடுக்க வேண்டும். தாமவுடைய மஸ்தர் தவாமுன். இந்த வசனத்திலே தும்து என்பதற்கு இஸ்மாக வந்திருக்கக்கூடியது அன என்ற சொல்லினுடைய முத்தசிலான வடிவம் து. எனவே அன என்ற சொல்லுடன் நாங்கள் தவாம் என்ற சொல்லை இலாஃபத் செய்யுமாக இருந்தால் தவாமி என்று மாறும். ஹையன் என்பது வேறு இலாஃபத் செய்யக்கூடிய வழிகள் எதுவும் இல்லாததினால் அதனுடைய தோற்றத்தில் அது இருக்கும். எனவே தவாம் என்ற சொல்லினுடைய இஸ்ம் அந்த மஸ்தருடனேயே இலாஃபத் செய்யப்படும். எவ்வாறு ஃபாயிலை மஸ்தருடன் இலாஃபத் செய்யப்படுமோ அதே போன்று அந்த இஸ்மை அதனுடன் இலாஃபத் செய்யப்பட்டுவிடும். அதே போன்று காலம் என்ற கருத்தை காட்டக்கூடிய முத்தத்த என்ற சொல்லையை நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். எனவே முத்தத்த தவாமி ஹையன் என்று மாறிவிடும். அவுசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி முத்தத்த தவாமி ஹையன், நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் என்று வரும். சும்மியத் மா ஹாதிஹி, இந்த மாவுக்கு பேர் சொல்லப்பட்டது மஸ்தரியத்தன் என்று பேர் சொல்லப்பட்டது. லிஅன்னஹா, ஏனெனில் அது துகத்திரு பில் மஸ்தரி, அது மஸ்தராக மாற்றுகின்றது, ஏற்படுத்துகின்றது. வஹுவ அத்தவாமு, அது தவாம் என்ற சொல்லாகும். வசும்மியத் லர்ஃபியத்தன், அது லர்ஃபியத் என்னும் பேர் சொல்லப்பட்டது. இல்லை நியாபத்திஹா அனில் லர்ஃபுக்கு பகரமாக அது வருவதற்காக வேண்டி. வஹுவ அல் முத்தத்து, அது முத்தத் என்ற சொல்லாகும். வஜூசு ஃபி ஹபரி ஹாதிஹில் அஃபாலி, இந்த ஃபியால்களினுடைய ஹபரிலே கூடும். ஐயத்தவசத்த, அது நடுவில் வருவது, அதாவது ஹபர் நடுவில் வருவது. பைனஹா, அவைகளுக்கு மத்தியில், அதாவது அந்த ஃபியால்களுக்கும். வபை நஸ்மிஹா, அவைகளுடைய இஸ்முக்கு மத்தியிலும் நடுவில் வருவது கூடும். அது நஹ்வு வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், வகான ஹக்கன் அலைனா, எங்களின் மீது கட்டாயமாக இருக்கின்றது. நஸ்ருல் முஃமினீன, முஃமின்களுக்கு உதவி செய்வது. அடிப்படையிலே வகான நஸ்ருல் முஃமினீன ஹக்கன் அலைனா என்று இருந்தது. ஹபரை இஸ்மை பார்க்கிலும் முற்படுத்தப்பட்டிருக்கின்றது. கான ஃபியாலுன் மாதின் நாக்கிசுன் தர்ஃபுல் இஸ்ம வ தன்சிபுல் ஹபர. ஹக்கன் ஹபருஹா முகத்தம். அலைனா அலா ஹர்ஃபு ஜர்ரின். நா லமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் முத்தஅல்லிகானி பி ஹக்கன். நஸ்ரு இஸ்மு கான முஅக்கருன் முதாஃப். அல் முஃமினீன முதாஃபுன் இலைஹி வ அலாமத்து ஜர்ரிஹி அல்யாஉ நியாபத்தன் அனில் கஸ்ரத்தி லிஅன்னஹு ஜம்உ முதக்கரின் சாலிமுன். வ கௌலி ஷாயிரி, அந்த புலவருடைய சொல்லையும் போலவாகும். சலி, நீ கேள். இன் ஜஹில்தி, நீ அறியவில்லையானால் கேள். அன்னாச, மக்களிடம் கேள். அன்னா வான்ஹுமு, எண்களை பற்றியும் அவர்களை பற்றியும் நீ கேள். ஏனென்றால் ஃபலைச சவாஅன், சமமானவர்களாக இல்லை. ஆலிமுன் வஜஹூலு, அறிந்தவரும் அறியாதவரும் சமமானவர்களாக இல்லை. சலி ஃபிஅலு அம்ரின் மப்னியுன் அலா ஹத்ஃபின் நூனி வல் யாஉ லமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன் ஃபாயிலுன். இன் ஹர்ஃபு ஷர்த்தின் ஜாசிமுன், இன் ஷர்த்துடைய ஜிஸ்ம் செய்யக்கூடிய ஹர்ஃபு. தஜ்ஸிமு ஃபியாலைனி, இது இரண்டு ஃபியாலுக்கு ஜிஸ்ம் செய்யும். அதாவது ஷர்த்தாக வரக்கூடிய ஃபியாலுக்கும் ஜவாபாக வரக்கூடிய ஃபியாலுக்கும் ஜிஸ்ம் செய்யும். ஜஹில்தி ஃபியாலுன் மாதின் மப்னியுன் அலா சுகூனி வத்தாவு லமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன் ஃபாயிலுன். இந்த வசனத்திலே இந்த இன் ஜஹில்தி, நீ அறியவில்லையானால் என்ற இந்த ஷர்த்துடைய ஜவாபு அந்த ஷரத்துடைய வசனத்துக்கு முன்னாலே வந்திருக்கின்றது. நீ அறியவில்லையானால் கேள். பொதுவாக ஷரத்துடைய ஜவாபை பொறுத்தவரையிலே ஷரத்துக்கு அடுத்ததாகத்தான் வர வேண்டும். ஒருவேளை ஷரத்துடைய ஜவாபு அதற்கு முன்னால் வருவது போன்றிருந்தால், இந்த வசனத்தை போன்றிருந்தால், நாங்கள் இந்த வசனத்தை முடித்துவிட்டு, அதாவது இன் ஹர்ஃபு ஷரத்தின் ஜஹில்து ஃபியாலுன் மாதின் மப்னியுன் அலா சுகூனி வத்தாஉ லமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃப்இன் ஃபாயிலுன் வல் ஜும்லத்து ஃபிஅலியத்துன் ஷர்த்தியத்துன் ஜவாபுஹு மஹதூஃபுன், அதனுடைய ஜவாபு ஹது செய்யப்பட்டிருக்கின்றது. தல்ல அலைஹி மா கபுலு, அதுக்கு முன்னால் உள்ள வசனம் அதனை தெளிவுபடுத்துகின்றது அல்லது அறிவிக்கின்றது. அன்னாச என்பது மஃபூலுன் அவ்வலு, அதாவது சஅல என்ற சொல்லை பொறுத்தவரையிலே அதுக்கு இரண்டு மஃபூல் வரும். அதில் முதலாவது மஃபூல் தான் அன்னாச, மக்களிடம் கேள். அன்னா, எங்களை பற்றி கேள், இது இரண்டாவது மஃபூலுடைய இடத்திலே இருக்கின்றது.
அன் ஹர்ஃபு ஜர்ரின் நா தமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் மஜ்ரூருன் வல்ஜார் வல் மஜ்ரூரு ஃபி மஹல்லி நஸ்பின் மஃபூலுன் சானின் லி சஅலவுடைய இரண்டாவது மஃபூலுடைய இடத்திலே இருக்கக்கூடிய ஜார் மஜ்ரூர். பொதுவாக ஒரு ஃபியாலுக்கு 2 மஃபூல்கள் வரக்கூடிய நேரத்திலே அந்த 2 மஃபூல்களுமே சில வேளை நஸ்பு செய்யப்பட்டதாக வரும். உதாரணமாக சம்மா என்ற சொல் பேரு வைத்தான், சம்மை துவலதி என்னுடைய குழந்தைக்கு பேரு வைத்தேன், ஐமாத் என்று வைத்தேன். இந்த வசனத்திலே 2 மஃபூல்களுமே நஸ்பு செய்யப்பட்ட நிலையில் வந்திருக்கின்றது. அதே நேரத்தில் இரண்டாவது மஃபூலுக்கு ஜருடைய ஹருஃபை வைத்து, அதாவது சம்மாவுக்கு பின்னால் ஜருடைய ஹருஃபான பாவை சேர்த்து சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே சம்மை துவலதி பி ஐமாதின் என்று வரும். அந்த சந்தர்ப்பங்களிலே முதலாவது மஃபூல் வருவதோடு இரண்டாவது மஃபூலுடைய அந்த ஜார் மஜ்ரூர் நஸ்புடைய தானத்திலே இருந்து இரண்டாவது மஃபூலாக இடம்பெறும். வல்ஃபாவு தாலீலியத்துன் லைஸ ஃபிஅலுன் மாதின் நாகிசுன் தர்ஃபஉல் இஸ்ம வ தன்சிபுல் ஹபர சவாஅன் ஹபருஹா முகத்தம் ஆலிமுன் இஸ்மு லைஸ முஅக்கருன் அல்வாவு ஹர்ஃபு அத்ஃபின் ஜஹூலுன் மாதூஃபுன். வஜூசு மேலும் கூடும் ஐயத்தகத்தம அஹ்பாருஹுன்ன அவைகளுடைய ஹபர்கள் முந்தி வருவது கூடும், அலைஹின்ன அவைகளை விடவும் முந்தி வருவது கூடும், இல்லா லைஸ வ தாம லைஸையும் தாமாவையும் தவிர. அது கவுலிக்க நீ சொல்வதைப் போலவாகும். ஆலிமன் கான ஜெய்துன் அடிப்படையிலே கான ஜெய்துன் ஆலிமன் என்பது ஹபர் முற்படுத்தப்பட்டு ஆலிமன் கான ஜெய்துன் என்று வந்திருக்கின்றது. இதிலே ஆலிமன் ஹபரு லைஸ முகத்தம், கான ஃபிஅலுன் மாதின் நாகிசுன் தர்ஃபஉல் இஸ்ம வ தன்சிபுல் ஹபர ஜெய்துன் இஸ்மு கான முஅக்கருன். வலி தசாரி ஃபி ஹாதிஹில் அஃபாலி இந்த ஃபியல்களினுடைய சர்ஃப் பெறக்கூடியவைகளுக்கு இருக்கின்றன. மினல் முலாரிஐ வல் அம்ரி வல் மஸ்தரி வஸ்முல் ஃபாயிலி முலாரி அம்ரு மஸ்தர் இஸ்ம் ஃபாயில் என்று இந்த ஃபியல்களினுடைய சர்ஃப் பெறக்கூடியவைகளுக்கு இருக்கின்றன. மாலில் மாதி மினல் அமலி அமலில் நின்றும் மாதிக்கு உரியவைகள் இந்த சர்ஃப் பெறக்கூடியவைகளுக்கும் இருக்கின்றன. இதற்கான காரணம் ஏற்கனவே சொல்லப்பட்ட உதாரணங்கள் அனைத்துமே பெரும்பாலும் மாதியான ஃபியல்களில் கொண்டு இருப்பதனால் கற்கக்கூடிய மாணவர்கள் இது மாதியான ஃபியலுக்கு மாத்திரம்தான் சொந்தமானது என்று நினைத்து கொள்ளாமல் இருப்பதற்காக வேண்டி இந்த விடயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். அது நஹ்வு ஹத்தா யகூனு முஃமினீன என்பதை போன்று ஹத்தா ஹர்ஃபு காயத்தின் வனஸ்ப் யகூனு ஃபிஅலுன் முலாரியுன் நாகிசுன் மன்சூபுன் பிஅன் முல்மரத்தன் புஜூபன் பாத ஹத்தா ஹத்தாவுக்கு பின்னால் கட்டாயமாக மறைக்கப்பட்ட அன்னின் மூலமாக நஸ்ப் செய்யப்பட்டிருக்கின்றது. வஅலாமத்து நஸ்பிஹி ஹதுஃபுன் நூன் லிஅன்னஹு மினல் அஃஆலில் ஹம்ஸதி தர்ஃபஉல் இஸ்ம வ தன்சிபுல் ஹபர. வல்வாவு லமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃப்இன் இஸ்முஹா முஃமினீன ஹபருஹா. வஅலாமத்து நஸ்பிஹி அல்யாஉ நியாபத்தன் அன்னஹு ஜம்உ முதக்கரின் சாலிமுன். வகூனு ஹிஜாரத்தன் கூனு ஃபிஅலு அம்ரின் நாகிசுன் மப்னியுன் அலா ஹதுஃபின் நூன் தர்ஃபஉல் இஸ்ம வ தன்சிபுல் ஹபர. அல்வாவு லமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃப்இன் இஸ்முஹா ஹிஜாரத்தன் ஹபருஹா. வதுஸ்தஅமலு ஹாதிஹில் அஃஆலு இந்த ஃபியல்கள் பிரயோகிக்கப்படும் தாம்மத்தன் தாமாக பிரயோகிக்கப்படும். ஐ முஸ்தகனியத்தன் அனில் ஹபரி ஹபரை விட்டும் தேவையற்றவைகளாக. அது நஹ்வு வ இன்கானது உஸ்ரத்தின் என்பதை போலவாகும். வ இன்கானது உஸ்ரத்தின் கஷ்டமுடையவன் இருந்தால். இன் ஹர்ஃபு ஷர்த்தின் ஜாசிமுன் தஜ்சிமு ஃபியலைனி கான ஃபியலுன் மாதின் மப்னியுன் அலல் ஃபத்ஹி ذو فاعل وعلامة رفعه الواو نيابة عن الضمة لأنه من الأسماء الستة وهو مضاف وعسرة مضاف إليه. فسبحان الله حين تمسون وحين تصبحون என்பதை போலவாகும். பொதுவாக நாங்கள் சுபஹான் அல்லாஹி என்று சொல்கின்ற பொழுது அது நாங்கள் அல்லாஹு தாலாவை பார்த்து உஸப்பிஹுக யா அல்லாஹ் நான் உன்னை தூய்மைப்படுத்துகின்றேன் என்ற கருத்திலே உள்ளது. எனவே இது உஸப்பிஹு என்ற ஃபியாலினுடைய மஃபூல் முத்லக்காக இருக்கின்றது. எனவே நாங்கள் இதற்கு இராபு சொல்கின்ற பொழுது அல்ஃபாவு ஹர்ஃபு அத்ஃபின் சுபஹான மஃபூலுன் முத்லக்குன் மன்சூபுன் வஅலாமத்து நஸ்பிஹி ஃபத்ஹு ஆஹிரிஹி வஹு முதாஃபுன் வலஃப்துல் ஜலாலதி முதாஃபுன் இலைஹி. ஹீன மஃபூலுன் ஃபீஹி மன்சூபுன்
وعلامة نصبه فتح آخره. تمسون فعل مضارع وعلامة رفعه ثبوت النون لأنه من الأفعال الخمسة. وواو الجماعة ضمير متصل في محل رفع فاعل. وحين تصبحون الواو حرف عطف حين معطوف. تصبحون فعل مضارع مرفوع وعلامة رفعه ثبوت النون لأنه من الأفعال الخمسة. وواو الجماعة ضمير متصل في محل رفع فاعل. أي حين تدخلون في الصباح وحين تدخلون في المساء. لا زال وفتئ وليس. ஜாலவையும் ஃபத்தியவையும் லைசவையும் தவிர ஃபஇன்னஹா ஏனெனில் அவைகள் முலாசிமத்துன் லின் நக்ஸி நக்ஸை பற்றி பிடித்து கொள்ளக்கூடியவைகள் ஆகும். அதாவது எப்போதுமே நாக்கிசான ஃபியலாகத்தான் வரும், தாமாக வரமாட்டாது. ஒத்தஹ்தஸ்ஸு கான குறிப்பாகும் பிஜவாசி ஜியாததிஹா அது ஜாயிதாக வர முடியும் என்பதை கொண்டு குறிப்பாகும். பிஷருத்தி அந்த கூன பிலஃப்தில் மாதி அது மாதியுடைய லஃப்திலே இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை கொண்டும். அந்த கூன ஃபி ஹஷ்வில் கலாமி ஒரு கலாமினுடைய நடுவிலே இடம்பெற வேண்டும் என்ற நிபந்தனையை கொண்டும் கான ஜாயிதாக வர முடியும் என்பதை கொண்டு குறிப்பாகும். அது நஹ்வு மா கான அஹ்சன ஜெய்தன் என்பதை போலவாகும். மா இஸ்முன் பிமானா ஷைஉன் முப்ததஉன் கான ஜாயிதத்துன். அஹ்சன ஃபிஅலு தஅஜ்ஜுபின் மப்னியுன் அல் ஃபத்ஹி வஃபாயிலுஹு ضمீருன் முஸ்தத்திருன் ஃபீஹி உஜூபன் தக்தீருஹு ஹுவ ஜெய்தன் மஃபூலுன் பிஹி. இந்த அஹ்சன ஜெய்தன் என்ற அந்த ஜும்லா ஜும்லத்துல் ஃபியாலி வல் ஃபாயிலி வல் மஃபூலி ஃபி மஹல்லி ரஃபைன் ஹபருன் மா என்ற இஸ்மு முபத்ததாவுக்குரிய ஹபர். ஒத்தஹ்தஸ்ஸு ஐதன் மேலும் குறிப்பாகும் பிஜவாசி ஹதஃபிஹா மஅஸ்மிஹா அதனுடைய இஸ்முடன் சேர்த்து அதனை ஹதஃப் செய்து வைபுகாஉ ஹபரிஹா அதனுடைய ஹபரை மாத்திரம் தரிப்படுத்துவதை கொண்டும் குறிப்பாகும். அதாவது கானவையும் அதனுடைய இஸ்மையும் ஹதஃப் செய்யப்படும், அதனுடைய ஹபர் மாத்திரம் இருக்கும். வதாலிக கசீருன் பஅத லவ் வ இனிஷ் ஷர்த்தியத்தைனி ஷர்த்தியத்தான லவ் மற்றும் இன்னுக்கு பின்னால் அது அதிகமாக வரும். அது ககௌலிஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை போன்று இல்தமிஸ் வலவ் ஹாத்தமன் மின் ஹதீதின் இல்தமிஸ் நீ தேடிக்கொள் வலவ் ஹாத்தமன் நீ தேடக்கூடியது அதாவது வலவ் கான மா தல்தமிசுஹு நீ தேடக்கூடிய ஒன்று ஹாத்தமன் மின் ஹதீதின் இரும்பினாலான ஒரு மோதிரமாக இருந்தாலும் சரி. التمس فعل أمر وفاعله ضمير مستتر فيه وجوبا تقديره أنت. الواو حرف عطف لو حرف شرط. خاتما خبر لكان المحذوفة مع اسمها اسمுடன் சேர்த்து அது செய்யப்பட்ட கானுடைய خبر. من حرف جر حديد مجرور. الجار والمجرور متعلقان بمحذوف وهو صفة. وقولهم அவர்களுடைய சொல்லையும் போலும் அன்னாசு மஜ்ஸியூன பிஅமாலிஹிம் இன் ஹைரன் ஃபஹைருன் வ இன் ஷர்ரன் ஃபஷர்ருன். அன்னாசு மஜ்ஸியூன மக்கள் கூலி கொடுக்கப்படுவார்கள் பிஅமாலிஹிம் அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப கூலி கொடுக்கப்படுவார்கள். இன் ஹைரன் அடிப்படையில் இன்கான அமலுஹும் ஹைரன் அவர்களுடைய செயல்கள் நல்லதாக இருந்தால் ஃபஹைருன் அதாவது ஃபஜஸாஉஹும் ஹைருன் என்று இருக்கும், அவருடைய கூலி நல்லதாக இருக்கும். ஒயின் ஷர்ரன் அதாவது இன்கான அமலுஹும் ஷர்ரன் அவருடைய செயல்பாடுகள் தீங்காக இருந்தால் ஃபஜஸாஉஹும் ஷர்ருன் அவர்களுடைய கூலியும் கெட்டதாக இருக்கும். இதிலே அன்னாசு முப்ததஉன் மஜ்ஸியூன ஹபருன் மர்ஃபூஉன் வ அலாமத்து ரஃபஇஹி அல்வாவு நியாபத்தன் அனில் ضம்மதி லிஅன்னஹு ஜம்உ முதக்கரின் சாலிமுன். الباء حرف جر أعمالي مجرور مضاف. هم ضمير متصل في محل جر بالإضافة متعلقان بمجزيون. إن خيرا فخير إن حرف شرط. خيرا خبر لكان المحذوفة مع اسمها وهي فعل ماض في محل جزم فعل الشرط. الفاء داخلة في جواب الشرط. خير خبر لمبتدأ محذوف. المبتدأ والخبر جملة اسمية خبرية والجملة جواب الشرط. الواو حرف عطف إن حرف شرط. شرا خبر لكان المحذوفة مع اسمها وهي فعل ماض في محل جزم فعل الشرط. الفاء داخلة في جواب الشرط. شر خبر لمبتدأ محذوف وجملة المبتدأ والخبر جواب الشرط. وتختص அது மேலும் குறிப்பாகும் பிஜவாசி ஹதுஃபி நூனி முலாரிஹல் மஜ்ஸூம்
ஜிஸ்ம் செய்யப்பட்ட அதனுடைய முதாரியினுடைய நூனை ஹதுஃப் செய்வது கூடும் என்பதை கொண்டும் குறிப்பாகும். இதாலம் எலிஹா சாக்கினுன், அதற்கு அடுத்ததாக சுக்கூன் பெற்ற ஒன்றோ, வலா தமீரு நஸ்பின் முத்தசிலுன் பிஹா, அதனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய நஸ்ப் செய்யப்பட்ட தமீரோ அடுத்து வராமல் இருந்தால் அதனுடைய ஜிஸ்ம் செய்யப்பட்ட முதாரியினுடைய நூனை ஹதுஃப் செய்வதும் கூடும். அது நஹ்வு வலம் அக்கு பகியன் வலா தக்கு ஃபி தைக்கின் என்பதை போலவாகும். லம் ஹர்ஃபு ஜஸ்மின் அக்கு ஃபியாலுன் முதாரியுன் நாகிசுன் மஜ்சூமுன் பிலம் வஅலாமத்து ஜஸ்மிஹி சுகூனுன் நூனில் மஹ்தூஃபத்தி வஸ்முஹா தமீருன் முஸ்தத்திருன் ஃபீஹி வுஜூபன் பகியன் ஹபர். லா ஹர்ஃபு நஹயின் தக்கு ஃபியாலுன் முதாரியுன் நாகிசுன் மஜ்சூமுன் பிலன் நாஹியா وعلامة جزمه سكون النون المحذوفة ترفع الاسم وتنصب الخبر واسمها ضمير مستتر فيه وجوبا تقديره أنت في حرف جر ضيق مجرور الجار والمجرور متعلقان بمحذوف وهو خبر. وإن تكو حسنة إن حرف شرط جازم تجزم فعلين تكو فعل مضارع ناقص مجزوم وعلامة جزمه سكون النون المحذوفة واسمها ضمير مستتر فيه جوازا حسنة خبرها. இந்த கான அஹ்வாத்துஹாவினுடைய சுருக்கமான விடயங்களும் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர் சொன்ன விடயங்களும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.